நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 10. ஊசலின் தாளம். அரசவையில் புலவர்களுடன் அமர்ந்து நூலாய்கையில் அவை பணிகள் முடித்து நீராட்டறைக்கு சென்று உடலை சேடியரிடம் அளித்துவிட்டு அமர்ந்திருக்கையில் அணி புனைந்து மஞ்சத்தரைக்கு செல்லும் போது அவ்வப்போது அவன் எண்ணமே வந்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு கணத்தில் மீள மீள வரும் அவன் எண்ணம் அவளை சினம் கொள்ள செய்தது. திட்டமிட்டு ஓர் ஆண் தன்னை ஒரு பெண் உள்ளத்தில் செலுத்திவிட முடியும் என்றால் பெண் உள்ளம் என்பது வென்று கை கொள்ளத்தக்க வெறும் பொருள்தானா? அப்படி வழி வீச முடியும் என்று ஒருவன் தன்னை பற்றி எண்ணுவதே சிறுமை அல்லவா? அம்முயற்சிக்கு ஆற்ற வேண்டிய மறுவினை என்பது ஒரு கணமும் அவனை எண்ணாமல் இருப்பது, அவன் பெயரை முழுமையாகவே மறந்து போவது. ஆனால் அது அவளால் இயலும் என்று தோன்றவில்லை. எண்ணம் எழுவதற்கும் உதிர்வதற்கும் காலப்பெருக்கை ஆளும் தெய்வம் ஒன்றின் ஆணை தேவை. மானுடரால் அதை செய்ய முடியாது. அவ்வெண்ணத்தை உதரும் பொருட்டு அவள் வெவ்வேறு பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். 3 நூல்களை ஒரே தருணத்தில் பயின்றாள். 2 பொழுது களம் சென்று படைக்களம் ஆடினாள். அவையில் நீட்டி வைக்கப்பட்ட இடர்மிக்க வழக்குகளை எடுத்து ஆய்ந்தாள். இருந்து என்ன பொழுது எஞ்சாதபடி தன் நாட்களை நிறைத்தாள். அன்னங்களுடன் அமையும் தருணங்களும் குறைந்தன. அவ்வலைகளால் ஆழத்தை மறைக்கவும் இயன்றது. ஆயினும் பொழுதை இருண்ட பின் துயில் கொள்ளும் பொருட்டு சேடியர் ஆடையும் அணியும் களைய பீடத்தில் அமர்ந்து விழி மூடும் போது காத்திருந்தது போல வந்து அவளை பற்றி கொண்டது அவ்வெண்ணம். பின்னர் அவள் உதற உதற அருகில் எங்கோ இருந்தது. அதை மறைக்க அவள் சேடியருடன் மிகையாக சொல்லாடினாள். சிரித்தும் சினந்தும் சொல் சூழ்ந்தாள். மஞ்சத்தில் துயிலும் பொருட்டு படுத்து படுக்கையில் சுடர்மணி நின்ற அகல் விளக்கின் மங்கிய ஒளியில் இறுதியாக தன்னை உணர்கையில் இயல்பாக உடனிருந்தது அவ்வெண்ணம். பின்னர் அதை விளக்கும் பொருட்டு புரண்டு படுப்பதும் எழுந்தமர்வதும் இருளில் எழுந்து வான் நோக்கி மீன்களை நோக்கி சலிப்பதும் இடைநாழியில் நடந்து களைத்து மீள்வதும் விழி ஓயும் வரை நூல் பயின்று படுப்பதும் அறியாது துயின்று எழும்போது அவ்வெண்ணம் உடனிருப்பதைக் கண்டு சினப்பதுமாக அவள் நாட்கள் சென்றன. அவளுக்குள் இருந்த விழைவே ஈர்த்து வந்தது போல் ஒவ்வொரு நாளும் அவனை பற்றிய செய்தி வந்து கொண்டிருந்தது. அல்லது முன்பும் வந்து கொண்டிருந்தவற்றில் இன்று அவள் உள்ளம் அவற்றை தொட்டு தேர்ந்தது. இந்திரனின் பெருநகரின் நடுவே இந்திர சிலையின் முகத்தை மட்டும் தனித்தெடுத்து வரைந்த ஓவியத்தை அவள் முன் காட்டிய சூதர், இன்று பாரத வருஷத்தின் பெருஞ்சிலை இதுவே இளவரசி என்றார். அதை கையில் வாங்காமல், நன்று, கருவூலத்தில் அது இருக்கட்டும் என்றாள். என்றேனும் நாம் அதைவிட பெருஞ்சிலை அமைக்கும் போது அளவுகளை அறிய பயன்படும். சூதர் தலை வணங்கி அவ்வண்ணமே என்றார். அன்றும் மறுநாளும் அத்திரைச்சீலையே அவள் எண்ணத்தில் எழுந்து கொண்டிருந்தது. பின்னர் சேடியை அழைத்து எடுத்து வரச் சொல்லி தனிமையில் அமர்ந்து அதை விரித்து பார்த்தாள். நோக்குகையில் ஏதோ ஒன்று விழி மறைக்க அது மங்கலாகியது. விழி விலகுகையில் உளம் கூர்ந்து அதை இழைவரி தெளிய நோக்கியது. அதை பார்த்து கொண்டிருக்கையில் எங்கோ முன்பு அதை கண்டிருந்த நினைவெழுந்தது. சுருட்டி பீடத்தில் வைத்த பின் புருவம் சுளித்து, யார், எவர் முகம் அது என்று தன்னுள் உசாவிக் கொண்டாள். அவளுள் அமர்ந்து அழியாது ஒலித்த அவை நிகழ்வின் ஊடாக வந்து சென்றது அவ்வெண்ணம். ஒரு கணத்தில் அவள் உணர்ந்து கொண்டாள், அது அவன் முகம். வெவ்வேறு தருணங்களில் சேடியர் காட்ட அவள் ஓர விழியால் ஒரு கணம் நோக்கி விலக்கியது. ஐயத்துடன் எழுந்து சென்று அச்சுருளை எடுத்து விரித்து இந்திரனின் முகத்தை பார்த்தாள். அவன் முகமேதான். திட்டமிட்டு அவன் அதை உருவாக்கி இருக்கிறான் என்று முதல் கணம் தோன்றியது. அவ்வாறல்ல என்று பின் சித்தம் உணர்ந்தது. சிற்பியர் ஒருபோதும் அரசனின் ஆணைகளுக்கு கட்டுப்படுபவர்கள் அல்ல. அவர்களின் கைகளை இயக்குவது கற்பனையில் குடிகொள்ளும் தெய்வங்களே. அத்தெய்வங்கள் அவன் முகமே இந்திரனுக்குரியது என்று சொல்லி இருக்கின்றன போலும். அவள் அவன் முகத்தை மீண்டும் பார்க்க விழைந்தாள். தன் உள மயக்க அல்ல என்று தெளிவதற்காக மட்டுமே என்று சொல்லி கொண்டாள். சேடியரிடம் அத்திரைச்சீலையை கொண்டு வரும்படி ஆணையிட தயக்கமாக இருந்தது. வாழ்வில் முதல் முறையாக தயக்கம் என்பதை அவள் உணர்ந்தாள். உள்ளம் வெளித்தெருவதற்கு அஞ்சு உள்ளத்தால் பொத்தி கொள்ளும் அச்செயலை அவள் முன்பு செய்ததே இல்லை. அவள் உள்ளத்தில் பிறரறியாத எதையும் கறந்ததில்லை. அவள் விழையாத எதுவும் இதழ்களிலும் முகத்திலும் வந்ததும் இல்லை.
கறந்து வைத்திருந்த அவ்வெண்ணம் அவள் உடல் அசைவுகளை முழுமையாக மாற்றியது. சேடியரின் முகம் நோக்கி விழி எடுக்க இயலாதவள் ஆனாள். அவர்களிலிருந்து தனித்திருக்க விழைந்தாள். அவளில் நிகழ்ந்த அம்மாற்றத்தை சேடியர் உடனேயே உணர்ந்தனர். இளவரசி ஏன் நம் விழிகளையே நோக்க மறுக்கிறார் என்று ஒருத்தி இன்னொருத்தியிடம் கேட்டாள். ஆம், நானும் அதை நோக்கினேன். அவர் தோள்கள் குறுகி இருக்கின்றன என்றாள் இன்னொருத்தி. கேட்டு நின்ற முதிய சேடி புன்னகைத்து, இளவரசி காதல் கொண்டிருக்கிறாள் என்றாள். இளம் சேடி திகைப்புடன், எவரிடம் என்றாள். அதை அறியேன். எவரிடமோ காதல் கொண்டிருக்கிறாள். ஐயமே இல்லை. பெண்டிர் தங்களிடமே மறைக்க விரும்புவதும் அது மட்டுமே. உலகத்திடமே மறைக்க முடியாததும் அதுவே என்றாள் முதிய சேடி. இளம் பெண்கள் வாய்ப்பொத்தி சிரித்தனர். அவர்கள் வியந்து அதனால் விலக்கி அதனூடாகவே அஞ்சிய ஒருத்தி பெண்ணென்றாகி அவர்களைப் போல் மாறியதன் உவகையை அவர்கள் கொண்டாடினர். நிலை கொள்ளாது தன் தனித்த அறையிலும் ஒளி விழுந்து கிடந்த இடைநாழியிலும் அண்டங்கள் மிதந்து சுழன்ற சுனைக்கரைகளிலும் மலர்கள் பூத்து பரவிய அணிக்காட்டிலும் எங்கென்று அறியாதவள் போல் தனித்து உலவும் அவளை சாளரங்களினூடாக நோக்கி ஒருவரையொருவர் விழி தொட்டு புன்னகைத்தனர். மறுநாள் தமயந்தி இயல்பாக செல்வது போல் கருவூலத்தில் நுழைந்து காப்பாளரிடம் ஓவியங்கள் அனைத்தையும் கொண்டு வரச் சொல்லி ஒவ்வொன்றாக பார்த்தாள். ஒவ்வொரு உடல் அசைவையும் 100 முறை எண்ணியே இயற்றினாள். அவ்வெண்ணத்துடன் உடல் முரண்படவே விந்தையானதோர் நெளிவே அவளில் ஒளிவிட்டது. பெண் உடலை அறியாத முதிய காப்பாளரும் கூட என்ன நிகழ்கிறது அரசிக்குள் என்று எண்ணும்படி வெளிப்படையாக அமைந்திருந்தது அது. அரண்மனை வரைபடங்களில் சிற்றாலயங்களின் ஓவியங்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து அப்பால் வைத்தாள். கோட்டைகள் சிலைகள் என பார்த்து சென்று இயல்பாக, அயல் நாட்டு அரசர்களின் படங்கள் எங்கே என்று அவள் கேட்டாள். மகதனையும் கலிங்கனையும் அங்கனையும் வங்கனையும் பார்த்து சென்ற கைகள் பதறத் தொடங்கின. மேலுதடு வியர்க்க முலைகள் எழுந்தமைந்தன. அவளை நோக்கி கொண்டிருந்த முதிய காப்பாளர், ஆம், பிரிதொன்றுமல்ல என்றார் தனக்குள். அவள் கழுத்து நரம்பொன்று பதற உதடுகள் எழுந்தமைய விரித்து பார்த்த அந்த ஓவியம் எவருடையது என்று அறிய வேண்டுமென்று விழைந்தார். அவள் அதை மட்டும் எடுத்து சுருட்டி கொண்டு நன்று என்று திரும்பிச் சென்றாள். அவளது நடை விரைவை கண்டு எழுந்து பின்னால் நோக்கி நின்றார். அந்த ஓவியம் எந்த அரசனுடையதென்று எளிதில் கண்டுபிடித்து விட முடியும் என்று ஏன் அவளுக்கு தோன்றவில்லை என்று வியந்தார். எஞ்சியவற்றை எடுத்து நோக்கி அது நிஷத மன்னன் நலனுடையது என்று அறிந்ததும், மெய்யாகவா? இதுவும் நிகழுமா இப்புவியில் என்றார். பின்னர் மெல்ல தளர்ந்து பீடத்தில் அமர்ந்து, ஆம், இவ்வாறுதான் எப்போதும் நிகழ்கிறது. மானுடரை கொண்டு புதிய நாடகங்கள் இயற்றவே தெய்வங்கள் விரும்புகின்றன என்று சொல்லிக் கொண்டார். எவரிடமும் அதை சொல்லலாகாது என்று தனக்கு ஆணையிட்டு கொண்டாலும் அன்றிரவே தன் முதிய துணைவியை அழைத்து, அது நிஷத மன்னன் நலன் என்றார். அவள் வாய்ப்பொத்தி, என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்க, எவரிடமும் சொல்லாதே, நான் அறிவேன். இளவரசி அவன் ஓவியத்தை எடுத்துக்கொண்டு சென்றாள் என்றார். அது அவன் மேல் உள்ள காதலினால் என்று எப்படி அறிவீர்கள்? நஞ்சூட்டி அவனை கொல்லும் பொருட்டாக கூட இருக்கலாமே என்றாள். நான் கண்ணும் செவியும் மழுங்கிய முதியவன். ஆனால் இளமையில் தான் அறிந்த இளம்பெண்ணை எந்த ஆணும் மறப்பதில்லை. அவள் உடலிலும் விழிகளிலும் வந்த அந்நிகழ்வு காதல் என்றறியவில்லை என்றால் நான் வாழ்ந்ததில்லை என்றே பொருள் என்றார் முதியவர். மறுநாளே குண்டினபுரி முழுக்க நளனே பேசு பொருளானான். அரண்மனையில் பெண்டிர் மந்தன ஒலியில் ஒருவரோடொருவர், அவனா? கரியவன் என்றார்கள். அடுமனை திறன் கொண்டவன். இனி அரசவை உணவுக்கு தாழ்வில்லை என்று பேசி வாய்ப்பொத்தி சிரித்து கொண்டனர். அழகன், அதில் ஐயமில்லை என்றனர். யார் பார்த்தது அவ்வோவியத்தை என்றாள் ஒருத்தி. நான் பார்த்தேன். அவன் வடிவிலேயே நகர் மையத்தில் இந்திரன் சிலை எழுந்துள்ளது என்று எனக்கு தோன்றியது என்றாள் இன்னொருத்தி. அவனேதான் என்றாள் பிரிதொருத்தி. பட்டு கசங்கும் ஒலியில் அவன் பெயர் ஒலித்து கொண்டே இருந்தது அகத்தளத்தில். மகளிர் எவருக்கும் அது சினமூட்டவில்லை. அரசியின் உள்ளம் இயல்பென சென்று படிந்ததே என்ற செய்தியே அவர்களையும் நளனை ஏற்க வைத்தது. காவலரும் பிறரும் முதற்கணம் நிஷாதனா என வியந்தாலும் பின்னர் அவனுடன் தங்களை இணைத்து கொண்டார்கள்.
குடிப்பெருமையையும் தொல் பெருமிதத்தையும் கடந்து நிஷாதனை தங்கள் அரசனாக எண்ணிக்கொள்ளவும் செய்தது அந்த உளம் புகுதல். தமயந்தி மட்டும் அதை அறிந்திருக்கவில்லை. தன் அறைக்குள் கதவை தாழிட்டுவிட்டு மஞ்சத்தில் படுத்த அந்த முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் எண்ணியிருந்த உள்ள காதலனின் முகம் அல்ல, சிறிய உருவம், கரிய கூர் முகம். அவன் ஒரு பறவை போன்றிருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அவளை விட இளையவன். தன் அருகே நின்றால் உயரம் குறைந்தவனாக, தன் தோளை விட சிறிய தோள் கொண்டவனாக அவன் இருக்கக்கூடும். அவளை வென்று உழைக்கும் பெருங்கைகள் கொண்டவன் அல்ல. அவளுக்கு நேர் நின்று வில்லோ வாளோ சுழற்றும் திறன் கொண்டவன் அல்ல. எவ்வகையிலும் அவன் அல்ல, அவள் எண்ணி இருந்தவன். ஆனால் அவனையே எண்ணிக்கொண்டிருக்கிறாள். பெண் உள்ளம் கவரும் மாயங்களை நிஷதரும் அசுரரும் அறிவார்கள் என்று கேட்டிருந்தாள். அழகையரே தங்கள் மாயத்தால் கவர்ந்து செல்லும் அரக்கர்களின் கதைகள் 100. அவ்வண்ணம் இருக்குமோ இதுவும்? தன் உள்ளத்தில் அவன் செலுத்திய மாயச் சொல்லொன்று தூண்டில் முள்ளென குத்தி இருக்குமோ? மீண்டும் மீண்டும் அவ்வெண்ணத்தை சென்றடைவது பெரிதெவரோ ஒருவரா? அன்றிரவு ஒரு தருணத்தில் அவ்வெண்ணத்தின் சுழலிலிருந்து ஒரு கணமும் தான் மீளவில்லை என்று உணர்ந்தபோது எண்ணீரா கணம் ஒன்றில் சினம் மூண்டெழ அவள் அந்த ஓவியத்தை கிழித்து சாளரத்தினூடாக வெளியே வீசினாள். இல்லை, இக்கணமே அவனை மறப்பேன். இனி ஒருபோதும் அவனை நினைக்க மாட்டேன். இதை என் மூதன்னையர் முன் ஆணையிடுவேன். என் குருதியால் உறுதி கொள்வேன். தன் மேலாடையை எடுத்து அணிந்த பின் பீடத்திலிருந்து உடைவாளை எடுத்துக்கொண்டு கதவை திறந்து வெளியே செல்ல போனாள். உள்ளம் மூதன்னையரின் ஆலயத்தை அடைந்து விட்டிருந்தது. கதவு நிலையை கடந்தபோது தன் அறைக்குள் ஒரு சிறகோசையை கேட்டாள். திகைத்து தயங்கி நின்று அறைக்குள் பார்த்தபோது அன்னப்பறவை ஒன்று தன் அறைக்குள் தரையில் நின்றிருப்பதை கண்டாள். அவள் அரண்மனையின் அன்னங்கள் அனைத்தையும் அவள் அறிந்திருந்தாள். அது எங்கிருந்தோ வந்தது என்று தோன்றியது. அருகணைந்து முழந்தாளிட்டு குனிந்து அதை பார்த்தாள். நெடுந்தொலைவு பறந்து அது வந்திருப்பது தெரிந்தது. கழுத்தை வளைத்து அலகை சற்று திறந்து மூச்சு இறைத்து கொண்டிருந்தது. அது எங்கிருந்து வந்ததென்று அவள் உள்ளம் நன்கு அறிந்திருந்தது. தமயந்தியின் மனத்தன்னேற்பை நிகழ்த்தலாம் என்று பீமகர் முடிவெடுக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டது. பல ஆண்டுகளாக ஒரு முள்முனையில் இருந்து பிரிதொரு முள்முனைக்கு தத்தளித்து தாவி கொண்டிருந்தார். தமயந்தி திருமணத்திற்குரிய அகவையை கடந்து நெடுங்காலமாகிறதென்பதை அவள் அன்னை ஒவ்வொரு நாளும் அரசனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தாள். ஒரு முறை கவலையுடன், ஆம், உடனே முடித்துவிட வேண்டியதுதான் என்பார். பிரிதொரு முறை எரிச்சலுடன், நான் என்ன செய்வது? ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொன்றை சொல்கிறார்கள். எந்த முடிவெடுத்தாலும் எவருடைய வாளோ எனக்கு எதிராக எழப்போகிறது என்பார். சில தருணங்களில் சினந்தெழுந்து அவள் தலையை வெட்டி வீசிவிட்டு அமைதியாக நாடாள்கிறேன். என் குடிக்கு பிறந்த தீ சொல்லென இவள் இங்கு வாழ்கிறாள் என்பார். அரசி சினத்துடன், என்ன பேசுகிறீர்கள் என்று உணர்ந்திருக்கிறீர்களா? பேரரசர்களின் முடிபணியும் அடி என்று அவளை நிமித்திகர்கள் சொல்கிறார்கள். நம் குடியில் எழுந்த அருமணி அவள் என்றாள். ஆம், ஆனால் அருமணி விளைந்த நாகத்தை குழி தேடி பிடித்து வெளியே இழுத்து கொன்று மணியை கவர்ந்து செல்வார்கள் என்றார் பீமகர். எளிய பெண்ணொருத்தியை பெற்றிருந்தால் போதும். எவரும் அறியாமல் அவள் இங்கு இருந்திருந்தால் இத்தருணத்தில் அவள் மைந்தனே முடியேற்குமாகவே அடைந்திருப்பான். படைபலமும் செல்வமும் குடிவெல்லமையும் இல்லாத அரசனின் அரண்மனையில் அவள் பிறந்தது என்ற பின் கூரை மேலிட்ட நெருப்பு என அவள் என் குடியை அழித்து கொண்டிருக்கிறாள் என்றார். ஏன் இத்தனை அல்லாடல்? நம் முடிவை நாம் எடுப்போமே என்றாள் அரசி. 100 முறை உன்னிடம் சொல்லிவிட்டேன். மகர்கொடை மறுப்பென்பது ஒரு எளிய செயல் அல்ல. பேரரசர்கள் அதை போருக்கான அறைகூவலாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தொல் மரபு உள்ளது. மகர்கொடை மறுக்கப்பட்டவன் வாளாவிருந்தால் அஞ்சினான் என்று இழிபெயரை சூடுவான். மகர்கொடை மறுப்பு என்று ஒரு காவிய வடிவை உருவாக்கி சிறிய அரசர்கள் அனைவரையும் கழுமுனைகளில் கொண்டு அமர வைத்திருக்கிறார்கள் இழிப்பிறவிகளாகிய புலவர்கள் என்றார் பீமகர். அரசி முன்னரே பல கோணங்களில் அதை அறிந்திருந்தாலும் கூட ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் பெரும் துயருற்று, ஆனால் அவளை அவ்வாறு படைத்த விண்ணாற்றல்கள் அதற்கொரு வழி கண்டிருக்கும். அவள் சக்கரவர்த்தினியாவாள் என்றுரைத்த நிமித்திகர் அறிந்திருப்பார்கள் அதை என்றாள். நிமித்திகர்கள் என்ன சொல்ல முடியும்?
அவளுக்கான கொழுனன் முன்னரே பிறந்து விட்டான் என்கிறார்கள். எங்கிருக்கிறான் என்றால் ஊழ் அவனை கொண்டு வந்து நிறுத்தும் என்கிறார்கள். ஊழை எதிர்கொள்ள வேண்டும். ஊழுக்கு எதிர் நிற்றல் என்பது கசப்புடன் நகைத்து, அது காரிருளுக்குள் மதவேழத்தை எதிர்கொள்வது போல என்று ஒரு கூற்று உண்டு என்றார் பீமகர். ஆனால் சில நாட்களுக்குள் அமைச்சர்கள் 4 அவருடைய தனி அறையில் வந்து சந்தித்தனர். இரவுணவுக்கு பின் வெற்றிலை மென்றபடி இசைக்கலைஞரை ஆழிசிப்பதை ஆர்வமில்லாமல் கேட்டபடி அமர்ந்திருந்தார் பீமகர். தலை மது மயக்கில் அவ்வப்போது சரிந்து கொண்டிருந்தது. அரசி அருகே தரையில் விரித்திட்ட மர உரி தலையணைகளும் உருளை திண்டுகளும் துணை இருக்க அரை துயிலில் சரிந்து கொண்டிருந்தாள். சூதர்கள் வழக்கமாக வாசிப்பதை கைப்போக்கில் வாசித்து கொண்டிருந்தார்கள். ஏவலன் வந்து அமைச்சர்களின் வரவை அறிவித்தான். அமைச்சர்களின் வருகை பீமகரை சற்று குழப்பியது. ஒரு கணம் எண்ணிய பின் கையசைத்து சூதர்களை வெளியே செல்லும்படி பணித்தார். அவர்கள் தங்கள் யாழ்களையும் முழவுகளையும் பொதிந்து எடுத்துக்கொண்டு தலைவணங்கி வெளியேறிய பின் அமைச்சர்களை உள்ளே வரச் சொன்னார். அவர்கள் உள்ளே வந்து துயில் கலைந்து என்னவென்று அறியாமல் பார்த்த அரசியை வியப்புடன் நோக்கிய பின் தலை வணங்கினர். பீமகர் அமர்க என்றார். அவருக்கு முன் இடப்பட்டிருந்த மென் சேக்கை பீடத்தில் அவர்கள் அமர்ந்தனர். அமைச்சர் முகங்களில் கவலை தெரிவதை கண்ட பின் பீமகர் திரும்பி அரசியிடம், நீ சென்று துயில்க, நான் இவர்களிடம் பேசிவிட்டு வந்து விடுகிறேன் என்றார். வாயை துடைத்து, இளவரசியின் செய்தி என்றால் நான் கேட்கிறேனே என்றாள் அரசி. இல்லை அரசி, இது எல்லை போர் குறித்து என்றார் அமைச்சர். நன்று என்ற பின் அவள் சேடியின் தோள் பற்றி வெளியே சென்றாள். அரசி சென்ற பின் அக்கதவை மெல்ல மூடிவிட்டு வந்தமர்ந்த அமைச்சர் பாஸ்கரர், பொறுத்தருள்க அரசே, இது இளவரசியை பற்றித்தான் என்றார். சொல்க என்றார் பீமகர். கலிங்க மன்னர் படை கொண்டு வந்து நம் இளவரசியை கவர்ந்து செல்லக்கூடும். நம்புதற்குரிய ஒற்று செய்தி இன்று மாலை வந்துள்ளது என்றார். படபடப்பை மறைக்க விரல்களை கோத்து நெஞ்சில் வைத்தபடி வெறுமனே நோக்கினார் பீமகர். அதற்குள் ஓர் ஏப்பம் வந்து மது நாற்றத்தை அறையில் பரப்பியது. மாளவனுக்கு நாம் இளவரசியை கொடுக்கவிருப்பதாக ஒரு செய்தி கலிங்கத்துக்கு சென்றிருக்கிறது. எத்தருணத்திலும் அது நிகழும் என்பதனால் முந்திக் கொள்ள வேண்டுமென்று எண்ணுகிறார் கலிங்கர் என்றார் அமைச்சர் பாஸ்கரர். இன்னொரு அமைச்சர் மதுரர், அவருக்கு வேறு வழி இல்லை. இன்று கலிங்கத்தின் 2 துறைமுகங்களையும் வந்தனையும் பொருட்களின் பெரும் பகுதி விதர்ப்ப பெருநிலத்திலிருந்து திரட்டப்படுவது. விதர்ப்பம் மாளவத்தின் ஆட்சிக்கு செல்லும் என்றால் இப்பொருட்கள் அனைத்தும் மாளவத்தின் துறைமுகங்களுக்கே செல்லும் என்றார். ஏற்கனவே அவர்களுக்குள் அந்த போட்டி இருந்தது என்றார் பீமகர். நம்மை யார் கொன்று உண்பதே என நம் கண்முன்னரே பூசலிட்டு கொண்டார்கள் அமைச்சர் மதுரர். கலிங்கர் படை கொண்டு வருகிறார் என்றால் 5 நாட்களுக்கு மேல் நமது படை எதிர்த்து நிற்க முடியாது. கலிங்கரின் படைகள் பெரு வல்லமை கொண்டவை. பீதர் நாட்டு படைக்கலங்களாலும் தென்னகத்து வில்லவர்களாலும் செறிவூட்டப்பட்டவை என்றார் பீமகர். நாம் என்ன செய்வது என்ற பின் கசப்புடன் நகைத்து, கலிங்கன் படை கொண்டு வரட்டும், நாம் பணிந்து கப்பம் கட்டுவோம். நம் மகளை அவன் சிறைப்பிடித்து செல்லட்டும். அதன் பின் போரிடுபவர் எவரானாலும் கலிங்கனுடன் அல்லவா அதை செய்ய வேண்டும் என்றார். இது வீண் பேச்சு அரசே. விதர்ப்பம் இதுவரை எவருக்கும் கப்பம் கட்டாத தனியரசாகவே இருந்து வந்துள்ளது. தனியரசாக இருக்கும் வரைதான் உண்மையில் மதிப்பும் பாதுகாப்பும். ஒரு முறை ஒரு நாட்டுக்கு கப்பம் கட்டிய அரசு மீண்டும் பெரிதொரு நாட்டுக்கு கப்பம் கட்டுவதாகவே மாற முடியும். அது எவருக்கேனும் கப்பம் மறுத்து தனிக்கொடி நாட்டுவதை தங்களுக்கு எதிரான அறை கூவலாகவே முடிவுடை மன்னர் அனைவரும் எண்ணுவார்கள். இத்தருணத்தில் எளிய அச்சங்களால் நாம் தலை தாழ்வோம் என்றால் நம் குலம் எழுவதற்கு பற்பல தலைமுறைகள் ஆகலாம். ஒருபோதும் எழ முடியாமலும் போகலாம் என்றார் அமைச்சர் மதுரர். கப்பம் கட்டுவது எளிய அரசியல் செயல் மட்டும் அல்ல. நாம் கப்பம் கட்டும் போதே நமது படைகளின் குடிகளின் தன்மதிப்பை அழிக்கிறோம். தங்கள் நகர் மீதும் முடி மீதும் அவர்கள் கொண்டிருக்கும் பெருமிதம் இல்லாமலாகும். நம் பொருட்டு உயிர் துறக்க படைகளும் குடிகளும் சித்தமாக மாட்டார்கள். அவ்வுணர்வை வரலாற்றை கடந்து கால் வைத்து செல்லும் வீரன் ஒருவன் தூண்டினால் ஒழிய மாற்றவோ வெல்லவோ இயலாது என்றார் அமைச்சர் சதகர். பீமகர் எரிச்சலுடன், என்னதான் செய்ய சொல்கிறீர்கள்? கலிங்கன் படை கொண்டு வந்தால் அடிபணிந்து நகர் காத்து ஒளிவதென்றே வேறென்ன செய்ய முடியும் என்னால் என்றார்.
அதற்கு முன் நாம் இளவரசியின் மனத்தன்னேற்பை அறிவிப்போம் என்றார் மதுரர். என்ன சொல்கிறீர்கள்? குண்டினபுரியில் இன்று பேரரசர்கள் வந்து தங்கும் அளவுக்கு இடம் உள்ளதா? அவர்களுக்கான பாதுகாப்பை நம்மால் செய்ய முடியுமா? அதை எண்ணித்தானே இத்தனை ஆண்டு காலம் மனத்தன்னேற்பை ஒத்தி போட்டோம் என்றார் பீமகர். ஆம், ஆனால் இப்போது வேறு வழி இல்லை. இன்னும் 2 நாட்களுக்குள் கலிங்க மன்னர் படையுடன் புறப்பட்டு விடுவார். படையெழுச்சியே அவர் முரசறைந்து விட்டால் ஒழிவது இழிவென்று எண்ணுவார். அதற்குள் மனத்தன்னேற்பு அழைப்போலே அவருக்கு சென்று விட்டதென்றால் அதை நாம் தவிர்க்க முடியும் என்றார் பாஸ்கரர். எங்க மனத்தன்னேற்பா என்றார் பீமகர். ஆம், பிரிதொரு வழி இல்லை. பேரரசர்கள் வரட்டும். போர் நிகழுமென்றால் அவர்களுக்குள் குருதி சிந்தி கொள்ளட்டும். எதுவாக இருந்தாலும் இத்தருணத்தில் எவருக்கும் அடிபணியாமல் கடந்து போக பெரிதொரு வழி இல்லை. இனி எண்ணுவதற்கொன்றுமில்லை அரசே என்றார் மதுரர். பீமகர், நன்று, அதையே செய்வோம் என்றார். இப்போதே தாங்கள் ஆணையிட்டால் நன்று என்றார் இளைய அமைச்சர் கல்விதர். இப்போதே ஆணை எழுத வேண்டுமா என்று எரிச்சலுடன் பீமகர் கேட்க, ஆணைகளை எழுதி கொண்டு வந்துவிட்டோம். தாங்கள் லட்சணையிட்டு விட்டால் இன்றிரவே தூது பறவைகள் கிளம்பும். நாளை மறுநாள் கலிங்கத்திற்கும் மகதத்திற்கும் மாளவத்திற்கும் செய்தி சென்று சேரும் என்றார் பாஸ்கரர் படபடப்புடன். எப்போது மனத்தன்னேற்பு என்றார் பீமகர். வரும் ஆவணி முழு நிலவு நாள். இன்னும் 16 நாட்களே உள்ளன என்றார் மதுரர். 16 நாட்களுக்குள் அவர்கள் தங்குவதற்கான பாடி வீட்டை அமைப்பதற்கே நேரமில்லையே என்று பீமகர் கேட்டார். வேண்டியதில்லை. இங்குள்ள பெருவணிகர் இல்லங்களை ஒழித்து அவர்களை சிறு வீடுகளுக்கு போகச் சொல்வோம். அரசர்கள் இல்லங்களில் தங்கட்டும். தயக்கத்துடன், அது இழிவு என்று சொன்னார் பீமகர். ஆம், ஆனால் தோற்று கப்பம் கட்டுவதை விட நன்று என்றார் பாஸ்கரர். பீமகர் சீற்றத்துடன், என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள்? இச்சிறு நாட்டின் அரசனானது எனது தவறல்ல என்றார். பின்னர் நீள் மூச்செறிந்து, இதை பெரு நாடாக்கும் துணிவும் எனக்கில்லை என்ற பின், இம்மகளை பெற்றதற்காக இத்தருணத்தில் என்று கையசைத்தார். எண்ணங்கள் ஒரு நிலை கொள்ளாமல் உடல் தவித்த பின், லட்சணிகளை நீங்களே வைத்து அறிவிப்பை வெளியிடுங்கள். செய்வதென்ன என்று முடிவெடுத்து கொள்ளுங்கள். இனி எதையும் என்னை கலந்து பேச வேண்டியதில்லை என்றார். எழுந்து சால்வையை திருத்தி மறுபக்கம் இருந்த சிறு வாயிலின் ஊடாக வெளியே சென்றார். தலை வணங்கி அமைச்சர்கள் தங்களுக்குள் மெல்லிய குரலில் உரையாடியபடி வெளியேறினர். அரசியிடம் சென்று நிகழ்ந்ததை சொல்ல வேண்டுமென்றுதான் வெளியே வந்தார் பீமகர். ஆனால் அவள் நன்றாக துயின்று வழிந்து கொண்டிருப்பாள் என்று எண்ணிய போது சலிப்பாக இருந்தது. தன் தனி மஞ்சத்தரைக்கு சென்று அமர்ந்த பின் ஏவலரை அழைத்து மது கொண்டு வரும்படி ஆணையிட்டார். 7 கோப்பை மதுவை அருந்திய பின் உடலில் வெம்மையும் தளர்வும் நிறைய மெதுவாக எழுந்து மஞ்சத்தில் படுத்தார். சேற்றுக்குள் புழு நெளிவது போல மனத்தன்னேற்பை குறித்த எண்ணங்கள் அவருள் நிகழ்ந்தன. என்ன நிகழ்கிறது? விதர்ப்ப தலைநகரியில் போரா? என்ன வேண்டுமானாலும் நிகழட்டும் என்று எங்கிருந்தோ பிரிதொரு குரல் ஒலித்தது. ஆம் என்றபடி புரண்டு படுத்து சேக்கையை உடலால் கவ்வியபடி அவர் துயின்றார். நீர்க்கோலம் 10வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.